கவிக்குயில் சேனலில் இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கவிக்குயில் இனிய வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ மிக 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 முக்கியமான ஒரு வீடியோ. இசையை சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ. இசையில் அப்படி உருகி போய் வாழ்ந்து மறைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நபர், 2 பேர். அவர்களுடைய நினைவாக இன்றைக்கு பார்த்திங்கன்னா அவருடைய பெயர், அதாவது ராமச்சந்திரன், ரவி மேனன், இந்த இருவருடைய மெமோரியல் அவார்டு பார்த்திங்கன்னா 2024 இன்றைக்கி இவர் 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. யார் யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசோக் குமார் அவர்களுக்கு கிட்டாரிஸ்ட்டு அவருக்கும், மற்றும் மியூசிக் டைரக்டர், கீபோர்டிஸ்ட்டு, அதாவது கீபோர்டு பிளேயிங் பண்ணக்கூடிய விபுலால் அவர்களுக்கும் இந்த மிகப்பெரிய ஒரு அவார்டு நம்ம கோவையில் கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு வாங்கிட்டு நம்ம விபுலானன் மற்றும் அசோக் குமார் அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த அவார்டு ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டு இந்த ஒரு அவார்டு நிகழ்ச்சியை எந்த அளவுக்கு சிறப்பித்து வாழ்த்தினார்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதையே நீங்கள் பார்க்கலாம். இந்த அவார்டு வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது 2 பேருமே ரொம்ப ஜீனியஸான பிளேயர்ஸு. அவங்க கூட நிறையா நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவார்டு வாங்கினது. இப்போ இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவருடைய புகழாரம் பேசுகிற அளவுக்கு இல்லை. இப்போ இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் இப்போ இருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க கூட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய. ஆமாம், இவங்க கூட ஒர்க் பண்ணது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கண்டிப்பாக. உங்களுக்கு இந்த விருது கிடைச்சதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதிர்பார்த்தீங்களா? இல்லை, எதிர்பார்க்கல. ஒரு விருது இல்லை, எதிர்பார்க்கல. அதுக்கு ராஜசேகர் சாருக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்கள். ഞാനും രാമേന്ദ്രൻ സാർ கூட ரொம்ப ஒரு 40 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆர்கெஸ்ட்ரேலும் எல்லாம் ரெக்கார்டிங்கில் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒரு கிட்டாரிஸ்ட்டு. அப்புறம் பழைய காலம் மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பழைய காலம் மாதிரி இப்போ இல்லை. பழைய காலத்து நேச்சுரலாக பிளேயிங் மேனுவல் சொல்லுவோம். மேனுவல்னோடனே வாசிக்குது, எல்லா கலைஞரும் வாசிக்கும். இப்போ அது இல்லை. இப்போ പറഞ്ഞാல் எல்லாமே எல்லாம் ட்ராக் சிஸ்டம், கரோக்கி எல்லாம் வச்சு தான் வாசிக்குது. பழைய காலத்து அப்படி இல்லை. இந்த 30-40 பேர் ஒட்டுக்கா வாசிக்கும். அதுதான் மல்லிச்சேரி இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ராவில் இருந்தது. அதில் நான் ஒரு மல்லிச்சேரியில் 84 நான் வாசிக்குது. அது ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த இது கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜசேகருக்கும் அவருக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு கொடுங்க. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். வேறு ஏதாவது இல்லை? கண்டிப்பாக. இப்போ இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருந்த ராமச்சந்திர ஏட்டை பற்றி எல்லாருமே பேசணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர்களை பற்றி யாராவது பேசுகிற மாதிரி எதாவது இருக்குது? இப்போ இன்னைக்கு இருக்கிறவங்க பணத்தை முக்கியத்துவமாக வச்சு கச்சேரி. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ராமச்சந்திர ஐயாவுடைய நினைவுகள் எல்லாமே பகிர்ந்துருக்காங்க. பணமே பெருசாகவே நினைக்கல. ஆனால் அவர் மக்களோட மனசில், இசைக்கலைஞரோட மனசில் இடம் பிடிச்சார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் அப்போது மியூசிக் ஒரு டிவைனிட்டி இருந்தது. மியூசிக்னு പറഞ്ഞാல் ஒரு தொழில் கிடையாது. அப்போது அது வாசிக்கணும், ப்ளே பண்ணணும், அந்த மாதிரி இருந்தது. இப்போ அது இல்லை. இப்போ மணி மேக்கிங் தான். எல்லாருக்கும் பணம் வேணும். எல்லோரும் படிச்சிருக்கு, எல்லோரும் டிகிரி படிச்சிருக்கு, எல்லாம் படிச்சிருக்கு. பணம் சம்பாதிக்கணும். அது கரோக்கி வச்சாலும் சரி, வாசிக்க விட்டாலும் சரி, யாரும் ட்ரைனிங் எடுக்குதில்லை. நோ ட்ரைனிங். ஏன்னா அது கஷ்டப்படுதில்லை, சாக்ரிஃபைஸ் இல்லை. டெடிக்கேஷன், சாக்ரிஃபைஸ் இருந்தால் தான் மியூசிக் வரும். அது இப்போ இல்லை. இல்லாத காரணம் இந்த உலகம் மாறியாக இருக்குது. டெக்னாலஜி வந்திருக்கு, ரெக்கார்டிங் டெக்னாலஜி வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. பழைய காலத்து இளையராஜா எல்லாம் அந்த 60-70 பேர் ஒட்டுக்க பாடும். இப்போ அது இல்லை. இப்போ யாருமே பார்க்க முடியாது. ஞாபகம் வாசிச்சுட்டு போயிடும். அவர் வாசிக்கும். ட்ராக் சிஸ்டம் நிறைய வந்துட்டு இருக்கு. அதை வேறு ஒன்றும் கிடையாது. மியூசிக்கல் ஒன்று தான், ஃபஸ்ட்டு அந்த லைவ் இல்லை. அதுதான், வேறு ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. இன்னைக்கு இல்லாத காரணம் இது இல்லை, ஆத்மா இல்லை. வாசிக்கிறதால ஆத்மா இருக்கும் அதில். இப்போ ஆத்மா இல்லை. கீபோர்டு தான் வாசிக்குது. கீபோர்டில் ஃபீட் பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணலாம், அது திருப்பி பண்ணலாம். 6 இல்லைங்கிற வயலின் 10 வச்சுட்டு 100 வரை வைக்கலாம். இப்போ இந்த காலத்தில் அப்படி பண்ணதுனால குவாலிட்டி இல்லை. பின்ன அந்த இது ஸ்டீரியோஃபோனிக் இல்லை. இப்போது டிஜிட்டலைஸ்டு சார். டிஜிட்டல் பண்ணும்போது எல்லாமே நஷ்டமாகுது. தபலா அந்த பழைய காலத்து சவுண்டிங் இப்போ இருக்காது, டிஜிட்டலைஸ் ஆகியதுனால. வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ சவுண்டு எல்லோரும் கேட்கலாம், பட்டு பழைய காலத்து மாதிரி இருக்காது.
நன்றி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளைஞலா ஜானான் இருக்கார். அவர் பத்திரிகை எழுத்தாளர், கதையாசிரியர், கவிதை இது எல்லாம் கட்டுரை நிறைய எழுதியிருக்காரு. அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, ராமச்சந்திர ஏட்டாவை பற்றி பல நினைவுகளை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. அவர்கிட்ட நம்ம வந்து கேட்போம். என்ன சொல்லுங்கள்? வணக்கம். கோவை நெல்லிசை உலகில் வந்து தவிர்க்க முடியாத 2 ஆளுமைகள்னால் ஒன்று ராமச்சந்திரன், இன்னொரு ரவிமேனன். இவங்க இருவரின் நினைவாக சிறந்த கலைஞர்களை வருடம் தேர்ந்தெடுத்து அவங்கள செய்த சிறப்பான பணிக்காக பாராட்டி விருது கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச இந்த முயற்சி ரொம்ப பாராட்டத்தக்கது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைத்து நண்பர்களுக்கும், விருதுகளை பெற்றுக்கொண்ட இசைக்கலைஞர்களுக்கும், கலந்து கொண்ட அனைத்து இசைக்கலைஞர்களுக்கும், கோவை சேர்ந்த நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ராமச்சந்திர ஏட்டை பற்றி பேசணும்னா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். அவரோட நினைவை போற்றும் வகையில் வாழ்க்கையில் எல்லாம் அவர் எங்கள் கூடயே இருக்கணும், எங்கள் கூட அவர் நினைவு எப்பவும் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். இதில் கலந்து கொண்ட அனைத்து இசை சொந்தங்களுக்கும், இசை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிச்சேரி ஆர்கெஸ்ட்ராவுடைய இயக்குனர் ராஜபாரதி என்ன இருக்கார். அவர்கிட்ட வந்து கேட்கலாம். ராமச்சந்திர ஐயாவுடைய நினைவுகளை கொஞ்சம் பகிர்ந்துக்கிறாரு. சொல்லுங்கள், இந்த அவார்ட்ஸ் நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அவரோட நேமில் வந்து கொடுக்குறீங்க. அதாவது ராமச்சந்திர ஐயாவும் ரவிமேனன் ஐயாவுடைய மெமோரியல் அவார்டு தான் 2024 கொடுக்குறீங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கலந்து கொண்டீங்க. இது பல வருஷமாக உங்களோட பேனரில் வந்து ஒரு வாட்ச் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? பெருமையாகவும் இருக்குது, அதே சமயம் அவர் இல்லைங்கிற பெரிய வருத்தமும் இருக்குது. அவரெல்லாம் சாதாரண மனிதர் இல்லை, பெரிய ஒரு லெஜண்ட். அந்த மாதிரி அவர் கூட சக காலத்தில் பயணிச்சது நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷப்படுறேன். இந்த வகையில் அவர் பெயரில் அது கேரளாவிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் இங்கே இருக்க கலைஞருக்கு செலக்ட் பண்ணி அவார்டு கொடுத்துருக்கு. உண்மையிலேயே அவருடைய புகழ் கேரளா அது தெரிஞ்சுக்க, தமிழ்நாடும் இங்கே மட்டும் இல்லை, கோவை மட்டும் அந்த அளவுக்கு அவருக்கு ரசிகர்கள், அவருடைய சிஷியமாரு நிறைஞ்சிருக்கிறாங்க. அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விபுலனுக்கு கிட்டத்தட்ட 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்றவர்கள் இது போல அவார்டு கிடைக்காத என்ன ஒரு காரணமாக இருக்குல்ல, இது எப்படி சூஸ் பண்ணுறாங்க? அப்படி இல்லைப்பா, இது ஜஸ்ட் ஒரு பிகினிங். அதான் சொன்னேன், கேரளாலேருந்து வந்து அவருக்கு வந்து செய்யணும் எடுத்தது அவங்க. கேரளாலேருந்து ஒருத்தர், அவரோட பழைய சிஷியர் ஒருத்தர், சவுண்ட் இன்ஜினியர் ராஜசேகரன், கொச்சினில் இருக்கார், சவுண்ட் இன்ஜினியராக இருக்கார். அவருக்கு ஒரு தோணி இருக்கு பாருங்க. இது ரயில்வே ஸ்டேஷனாக அதை ஒரு நண்பர் ஒருத்தரை சந்திச்சு பேசும்போது தோணி இருக்கு, இப்படி செய்யணும்னு. அது சின்ன அது ஆமாம், இது வந்து அதான் என்ன சொல்கிறது, தொடக்கம், சின்ன தொடக்கம், சின்ன ஒரு பொறி. இனி அதை நல்லமாக வளரட்டும். ஒரு விதைச்சிருக்காங்க இன்னைக்கு, இதை டெவலப் பண்ணலாம். அதுக்கெல்லாம் நீங்களும் கூட இருந்தீங்கன்னா அருமையாக கொண்டு போகலாம். நீ முதல் நாளைக்கே நீங்களும் வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நன்றி நன்றி, தேங்க்யூ. இப்போ வந்து அவார்டு வாங்கினவங்களும் அவார்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்க என்னென்ன கருத்துக்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ராமச்சந்திரன் அவர்களுடைய நினைவாக கொடுத்த இந்த பரிசுகள் கொடுப்பதற்கு என்ன ஒரு காரணம், அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் ஹைலைட்டான ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டு பேசியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொல்லியிருப்போம், வர மாட்டேன் அப்படி குற்றமுணர்ச்சியே இருக்காது. அடுத்த நாள் சகஜமாக சிரிப்பாங்க, சொல்லுவாங்க, கை கொடுத்துருவாங்க, திரும்ப அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடுவாங்க. ஆனால் ராமேட்டனோட கமிட்மெண்ட் இல்லையா, ஒரு வாக்குன்னா அது வாக்காக. அது எப்படின்னா, ஒரு பிளேபேக் சிங்கருக்கு இவர் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு ரெக்கார்டிங் நடக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிளேபேக் சிங்கர் ஒரு சாவி எடுத்து கொடுக்குறாரு. இதுதான் தரங்கிணி சாவி, இதை நீ வச்சுக்கிற, நீ தான் பார்த்துக்கிற. இல்லை இலைக்கு கட்சிக்கிறதுக்கு அப்படின்னு கிளம்பி வர கட்சி பாட வச்சுக்கோங்க. நம்ம ரொம்ப சரளமாக பாடலாம் சாயந்தரம் அப்படி இவர் பேசுகிறோம். அப்புறம் இசைக்கலைஞர்கள்னா ஒரு மாதிரி ஒரு 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 ஆளை பார்த்து ஒரு மாதிரி நடிச்சு அப்படி பேசுவோம், நல்லா இருக்குங்களா இப்படியே பேசுவோம் இல்லையா. இது இல்லாமல் ஓப்பனாக பேசுறது இருக்குல்ல, என்னை மாதிரி ஒரு சாதாரண ஆள்கிட்டையும் அப்படிதான், பிளேபேக் சிங்கர் பி.பி. ஸ்ரீனிவாசன்கிட்டையும் அப்படிதான், வாணி ஜெயராம் வந்தாலும் அப்படிதான். ஒரே சவுண்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதோட ஒரிஜினல் டெம்போ இல்லை, ஒரிஜினல் ஸ்கேல் இல்லை, ரசிக்கும்படியாக இல்லை. இப்போ எல்லாருமே தயங்குறாங்க, மரியாதைக்கு பொருட்டு பி.பி. ஸ்ரீனிவாஸ் இல்லையா, என்ன யாரும் என்ன சொல்ல முடியும். ஆனால் ராமேட் அதெல்லாம் பார்க்க முடியும். பார்த்துட்டே இருந்தவர் ரிஹர்சல்லாம் முடிஞ்சு ஸ்டேஜுக்கு போகும்போது, அண்ணா
ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களா அப்படிங்கிறது பிவி ஸ்ரீனிவாஸ். சொல்லுங்க ராமச்சந்திரன் கேட்குறாரு. பிவி ஸ்ரீனிவாஸ் கிட்ட ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறார், உங்கள் பாட்டு மாதிரி பாடுறதுக்கு இங்கே யாருமே இல்லை, உங்கள் பாட்டை பாடி தான் இங்கே எல்லாருமே பிழைக்கிறாங்க, அவருடைய ஆளுநர் பண்ணாங்கன்னு தகவல் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் அனௌன்ஸ் பண்ண, நீங்கள் தான் பிபிஎஸ்ன்னு தெரியும், உங்களுக்கு வயசாகிடுச்சுன்னு தெரியும், ஆடியன்ஸ் எதுவும் கோச்சிக்க மாட்டாங்க, பேசுங்க இப்படி சொல்கிறாரு. அவரும் ஒத்துக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணார். இப்படி அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை கன்வின்ஸ் பண்ணுற விதம் இருக்கு. அதே மாதிரி சில ஆர்டிஸ்ட் மனசை திறந்து பேசுகிற இடம் அது ராமேட் தான் இருக்கு. கலைச்செல்வனோட பவர் என்ன, அவருடைய டெலிவரி என்ன, அவருடைய விஷயம் கலை அப்படின்னால என்னன்னு நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு உதாரணம்லாம் ராமேட்டங்கிட்ட கேட்கணும். அதாவது மெல்லிசை கலைஞர்கள் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா அது சில பேர் தான் கிரகிச்சு வச்சுப்பாங்க. அது ராமேட்டனுக்கு உட்காந்து கேட்கணும். அது எப்படி தொடங்கணும் எப்படி முடிக்கணுங்கிறது வரைக்கும் தெரியும். அவர் கீபோர்ட் பிளேயர் மட்டுமல்ல, ஒரு இசைக்கலைஞர் மட்டுமல்ல, அவருக்குள்ள ஒரு நகைச்சுவையாளர், பிரமாதமான நகைச்சுவையாளர். அடிச்சா அந்த ஜோக் நீங்க வாழ்க்கைக்கு மறக்க முடியாத ஜோக்கர். ஒரு பாடகியுடைய அப்பா. நான் இது சொல்றதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. நான் வெறும் நகைச்சுவை உணர்வுக்கு மட்டும் சொல்றேன். நம்ம கவுண்டமணி ஒரு இடத்துல வச்சிருக்கோம், வடிவேல் ஒரு இடத்துல வச்சிருக்கோம். ஒரு பாடகியோட அப்பா ரொம்ப ஒல்லியா அப்படி அப்படி கலைஞ்ச மாதிரி இருப்பாரு. உருவமாவே ஒரு உருவாக்கி இருக்கணும்னு நினைச்சோம்னா அது கலைஞ்ச மாதிரி இருப்பாரு. இவரு ராவட்ட காதை பிடிச்சி இழுப்பாரு. அவங்க சிரிப்பு தாங்காம அப்படி விலைக்கு போனாலும் காதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தோல்ல சேர்த்துக்கிட்டு ஒரு சின்ன குழந்தைக்கு பென்சிலை கொடுத்து மனிதனை வரை அப்படின்னு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்காம அப்படின்னு. ஒரு சின்ன குழந்தைக்கு மனிதனை வரையில எப்படி வரையுமோ அந்த மாதிரி இருக்காரு. அதை பார்த்து அந்த ஆளை பார்த்து சிரிப்பே தாங்க முடியாது. சிரிப்பு, அதாவது ஹியூமரோட. ஃபோன் பண்ணி மியூசிக் தொழிலெலாம் விடுங்க, ஃபோன் பண்ணி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு வாடா சிரிக்கலாம் அப்படின்னு சில கம்பெனிகள் தான் விரும்புவார். அவரை ஒரு 4 வருஷம் தொடர்ந்தாப்புல மாலை போட்டால் குடிக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து மாலை போட வச்சு கொடுமை கொடுங்க நான் தான். அதுக்கப்புறம் அவங்க அலுவலகமே ஆஃபீஸ் மாதிரி இருக்கு. சேச்சியோட அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஜோக் இருக்கு. ஹியூமர் சென்ஸ் சொன்னாங்க இல்லையா, நிறைய நேரம் எடுத்துக்கிட்டா ஹியூமர் சென்ஸு சொன்னேன் இல்லையா. இந்த 500 ரூபாய்க்கு ஃபோன் வந்தது இல்லையா, ரிலையன்ஸ் ஃபோன். அது வந்த புதுசு. அந்த ஃபோனை வச்சிருப்பாரு. வந்த புதுசில் அப்படியே காட்டிடுவார், எல்லாத்தையும் நம்பர் சொல்லுவார், பேசுவார், அதை பயங்கரமாக வச்சுக்குவார். கொஞ்ச நாள் கழிச்சு அதை கண்டுக்க மாட்டார். அதுவும் பீடி கட்டு செய்யுது, பீடி கட்டும் அதுவும் ஒன்றா கிடக்கும். பெருசாக அதை கண்டுக்கவே மாட்டார். ஒரு நாள் அது ரிங் ஆகுது, வீட்டில் அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு, திரும்பி படுத்திருக்காரு. சேச்சி அதை எடுத்து அட்டன் பண்ணுறாங்க. சேச்சி அட்டன் பண்ணும்போது உள்ளேருந்து யாரோ ஒரு பொண்ணு பேசுது. பொண்ணு பேசும்போது சேச்சி இவர் எந்திரிச்சு போகிறாருன்னு எந்திரிச்சு வெளியே மெதுவாக சொல்கிறாங்க, ஆமாம்மா இந்த மாதம் பில்லு கட்டலாமா, கட்டிடுவாருமா, அடுத்த மாதம் கட்டிடுவாருமா, கச்சேரி இல்லைம்மா, கச்சேரி வந்தாலும் கட்டிடுவாருமா அப்படின்னு பொறுமையாக சொல்லிட்டே இருக்காரு. ராமேட்டை எந்திரிச்சு அப்படி பின்னாடி இப்படி பார்த்து சிரிச்சுட்டே அப்படி நிற்கிறாரு. அப்படின்னு கட்டிடுவார் அப்படின்னு சொல்லி திரும்பி ஃபோனை கொடுத்து நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அப்படின்னா இவர் கட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கு, நீங்கள் மரியாதை இல்லாமல் கட் பண்ணுறீங்க. அது ரெக்கார்டட் வாய்ஸ், பில்லு கட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கு, அதுக்கு பொறுமையாக நீ பதில் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சேச்சிக்கிட்ட அவர் சொன்ன ஒரு சம்பவத்தை இப்படி சொல்லுவார். இந்த மாதிரி பிவி ஸ்ரீனிவாஸ் பொண்ணு, மனோ பொண்ணு, இந்த கலைச்செல்வன் பற்றி சொன்னேன் இல்லையா, கலைச்செல்வன் பாடுற விதத்தை பார்த்து, ரிஹர்சலில் பாடுற விதத்தை பாரு, மல்லிசேரி ஆர்கெஸ்ட்ரா ரிஹர்சல் ஹாலுக்குள்ள கலை பாடுறதை பார்த்து மனோ இவர்கிட்ட மனசு திறந்து சொன்னது, அண்ணா எனக்கு ஒரு ஹெட் வெயிட் இருந்ததுண்ணா, எஸ்பிபி மலேசியா அதுக்கப்புறம் மனோ அப்படின்னு போடுவாங்க, நான் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஆர்டிஸ்டெல்லாம் பார்த்தா தான் நிறைய பேர் இன்னும் வெளியே வராமல் இருக்காங்க அப்படின்னு தோணுதுண்ணா. என் மண்டகரமெல்லாம் அவங்க நொறுங்கி போச்சு இப்படின்னு மனசு திறந்து மனம் சொல்கிற இடம் இருக்கு இல்லையா, அது ராமேட்டனோட காதாக இருக்கும். இந்த மாதிரி ராமேட்டன் பற்றி சொன்னால் நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன், நேரம் கிடும். நிகழ்ச்சிக்கு இடையூறாக நன்றி, வணக்கம். ஏன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது அசோக்குமார் கொடுத்ததில் ஒரு சின்ன ஒரு விஷயத்துன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபஸ்ட்டு மல்லிச்சேரியில் வாசிக்கிறப்ப நாங்கள்லாம் கீழே நின்று கேட்டிருந்த ஒரு காலம். அவர் இசைப்பணியை அவரோட மாத்திரம் முடிச்சுக்காம அவர் பையனுக்கு கற்றுக் கொடுத்து, அவர் இப்போ ஒரு ட்ரினிட்டியில்
பெரிய பொறுப்பில் இருக்கார். அது இல்லாமல் நிறைய இசைக்கலைஞர்களை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு இன்ஸ்டியூட் வச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து இசைப்பணியை செஞ்சுட்ருக்கிற அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வாழ்நாள் சாதனைகளுக்கு ஏற்பாடு பண்ணோம். இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து பேசுகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபு இருக்கார். அபுட்டு வந்து 2 ஓரிரு வார்த்தைகள் சுருக்கமாக முடிச்சுக்கலாம் சார். எனக்கும் ஒரு குரு தான். எப்படின்னா ராஜா அண்ணாக்கு தெரியும், பிரபு அண்ணாக்கு தெரியும். எப்படின்னா நான் 18 வயசு, ஒரு 16 வருஷம் பின்னாடி போனோம் இல்லை கரெக்டாக சொல்கிறது. ஒரு 18 வருஷம் முன்னாடி ஒரு பேஸ் கிட்டாரிஸ்டாக வந்தேன். மன்னிஷிரா வந்துட்டு அப்பா வாசிக்கு நான் பேஸ் கிட்டாரிஸ்டாக வந்தேன். அப்புறம் ரிதம் கிட்டாரிஸ்டாக கொஞ்சம் ரிதம் அப்படியெல்லாம் வந்துட்டு திடீர் ஒரு கீபோர்ட் பிளேயர் தேவைப்பட்டுச்சு. கரூரில் தேவைப்பட்டுச்சு. கீபோர்ட் பிளேயர் இல்லை, இவ்வளோ நாளும் பிஸி, எல்லாருமே பிஸி. அன்னைக்கு ஒரு முகூர்த்த டேட், பயங்கரமான ஒரு முகூர்த்த டேட். ஸோ அந்த டேட்டில் ராஜா என்ன சொன்னார், நீ கீபோர்டு வாசி. அப்போ ஓகே. அப்புறம் ராமேந்திரன் சொன்னார், அப்போ திடீர்னு ஒரு பேப்பரில் எடுத்து வெஸ்டர்ன் நோட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஃபாஸ்ட் கூட இன்பமே பாட்டு எம்ஜிஆர் பாடல் எனக்கு தெரியாது. பிகாஸ் ரொம்ப எனக்கு புது பாட்டாக தெரியும். அப்போல்லாம் சொன்ன அந்த சிக்ஸ் அந்த மாதிரி பாட்டெலாம் அப்போ ஃபுல் அடிப்பாட்டாக இருக்கிற ஜென்ரேஷன் டைமில். ஸோ அந்த மாதிரி அடிப்பாட தெரியாது, பழைய பாட்டு எதுவுமே தெரியாது. உடனே ஒரு பேப்பர் எடுத்து 5 லைன்ஸ் எடுத்து டடகான எழுதி 5 நிமிஷத்தில் நான் வாசி வச்சேன். அப்புறம் எல்லா ரிகர்ஸ்லையும் அவர் எழுதி கொடுத்த நோட்ஸ் தான். அந்த ஸ்டாஃப் நோட்டேஷன் நாலேஜ் அப்போ கிரேட் 4 or 5 தான் பண்ணியிருந்தேன் மியூசிக்கில். ஸோ அந்த நாலேஜ், அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இப்போது நான் எல்லா மீட்டிங்கும் எல்லா லெக்சர்ஸில் ஷோலையும் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு கோயம்புத்தூர் பிக் டீம் இஸ் தேர் ஆல்வேஸ் அ ஸ்ட்ரிங். இப்போ ஸ்ட்ரிங் என்செம்பிள் இருக்கும். நான் பர்க்லி ஐ பிளேட் லாங் பிஃபோர் இந்த யூகே. ஸோ அந்த பர்க்லியில் போனால் நீங்கள் ஸ்ட்ரிங் என்செம்பிள் பார்க்க அதிசயமாக இருக்கும். ஸோ இதை ஒரு 90 80 இங்கே பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அவர் தான் அந்த ஸ்ட்ரிங் என்செம்பிள் வயலினோட ஈச் ஸ்ட்ரைக்ஸும் எழுதுகிற ஒரே ஒரு ஆளுன்னா ராமச்சந்திரன் தான் ஐ திங்க் ரைட் கட்டடம். ஸோ அந்த என்செம்பிளில் வெரி குட் ஹாப்பினஸ் கொடுக்குற ஒரே ஒரு ஆளுனா ராமச்சந்திரன் தான். அதே மாதிரி இப்போ சொல்கிற மாதிரி காமெடியான விஷயங்கள் நிறைய இருக்குது சார் சொல்கிற மாதிரி. ஏன்னா பக்கத்தில் நான் சின்ன பையனாக இருக்கேன், அங்கே பாரு கண்டிப்பாக பக்கம் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி டீ கப்பில் இருந்து என்ன கரெக்டாக என்னை எதுவுமே பழக்கமே வரக்கூடாதுன்னு என்னை அப்படியே பிடிச்சி கரெக்டாக கைப்பிடிச்சு கரெக்டாக கூட்டிட்டு போகிற ஒரே ஆள். ஏன்னா எனக்கு கம்பெனிக்கு அவர் தரது 18 வயசுல பக்கத்தில் உட்காருவார் இல்லை, சீட்டில் பக்கத்தில் உட்காந்து. அதே மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையெல்லாம் வந்த டைமில் அவர் என்ன ஸோ நீ வேண்டாம், இந்த ஆர்கெஸ்ட்ரா ஃபீல்டே வேண்டாம், நீ நல்ல ஒரு ஃபீல்டு நீ படிச்சிருக்க, நீ கரெக்டாக அங்கே போய் சேர்ந்துரு சொல்லிட்டு எனக்கு 18 வருஷம் முன்னாடி நல்லா கைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கிறது ரொம்ப happiness towards this. So now I am a lecturer and a swing consultant for Trinity Raj. Thank you very much. வச்சிருக்காரு, வாசிக்க வச்சிருக்காரு ராமச்சந்திரன். அதே மாதிரி ரவி அட்டா வந்து நிறைய இசைக்கலைஞர்களை அவ்வளோ ரெக்கார்டிங்கில் பாட வச்சிருக்காரு. அந்த ஒரு தனித்துவம் வந்து ரவிமேனன் அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து மாயா டிஜிட்டல் இருக்கும்போது ராசேகர் அப்போ அவங்களோட கன்சோலில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ட்ராக் அனலாக் சிஸ்டம். அதுக்கப்புறம் ஒன்று வருது. அப்போ யார் பார்த்தா கௌதம் சார் வந்து சாஃப்ட்வேரில் உள்ளே வர்றாரு. சாஃப்ட்வேரில் கௌதம் சார், ஏன்னா அவர் கௌதம் சார் பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அச்சா என்னடா இப்படி இருக்குது, எக்கோ வருது. ஏன்னா அது வரைக்கும் நம்ம வந்து வால்வ் ஆம்பில் திருப்பி பாடிக்கிட்டு இருந்த ஒரு காலம். டிஜிட்டலைஸாக மாறி முடிச்சதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு, அப்படி டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறாரு. எப்படி இளையராஜா சார்லேருந்து ரகுமான் ஒரு சேஞ்சஸ் வருது, அந்த மாதிரி ரவி அட்டா வர்றாரு. ரவி அட்டாட்ட போய் இங்கே பாடும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இவர் வந்து ஒரு நியாண்டு 2 நியாண்டு அந்த ரேஞ்சில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் முழுக்க அப்படியே மாற்றி வர்றாரு, அப்படியே டோட்டலாக மாறுது. சவுண்ட் கார்டுங்கிறாரு, ப்ராசஸ்ங்கிறாரு, என்னென்னமோ சொல்கிறாரு. வாய்ஸ் நம்ம வாய்ஸ் தானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கலைஞர். நம்ம யாரும் சொன்னாங்க இப்போ திறமை இருக்குது அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நபர் தான் ரவி அட்டாவும். நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும், நிறைய பேருக்கு டீச் பண்ணுவார். ஆனால் என்னென்னா அப்படியே குடத்துக்குள்ள இருந்த விளக்கம் மாதிரி அவர் அப்படியே இருந்துட்டார். இப்போ ராமச்சந்திரன் எப்படின்னா ஜான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். சின்ன பையன் எப்படி பழகுறாரோ அதே மாதிரி தான் ப்ளே பேக்ஸ்ன்னு சொன்னார்ல. ஆனால் ரவி அட்டா அப்படி இல்லை, தனக்குன்னு ஒரு மார்க்கும் ஒரு வளையத்தை வச்சு அதுக்குள்ளே நிறுத்திட்டார். ஸோ அவரை பற்றி நினைவுகள் வந்து நிறைய இருக்குது, நிறைய பேசலாம், டைம் இல்லை. இப்போ நேரம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அடுத்த நிகழ்வாக முதலாவதாக திரு அசோக்குமார் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை திருவாளர் குழந்தைகள் அவர்கள் வழங்க எனக்கு ஒரு வாய்ப்பளித்த ராஜசேகர் மற்றும் குழுவுக்கு எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக வழங்குவது யார் அப்படின்னா திரு ராஜசேகர் அவர்கள், மாயா டிஜிட்டல் சுந்தரராஜன் அவர்கள்,
மற்றும் சென்னை அண்ணா, கொஞ்சம் இங்கண்ணா. தினேஷ் அவர்கள், அப்புறம் சங்கீத் மகா கொச்சி இவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் ஒரு மிக அருமையான நன்றி தெரிவிக்கிறோம். திரு அசோக்குமார் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு. விபுலானந்தன் அவர்களுக்கு, அதாவது திரு ராஜசேகர் அவர்கள் பொன்னாடை பொறுப்பார். அதாவது அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க படிக்கிற காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட பாட்டுருக்கும். படம் கூட தேர்தல் அது வரும், ஆனால் பாட்டு இருக்கலாம்னு கிடைக்கும். அந்த ஒரு இதை கௌரவப்படுத்த மத்தியிலே ஒரு சிறந்த பரிசனை வழங்குகிறோம். குழந்தைவேலன் அவர்கள். அதுபோல் நம்ம விபுலானந்தன் அவர்களும் மிக சிறந்த இசைக்கலைஞர் உங்களுக்கு தெரியும். அவருடைய இசை நிகழ்ச்சியில் எனக்கு அதிகமாக வாய்ப்பளிச்சிருக்காரு. என்ன ஒன்று குறிப்பிட்டு சொல்லணும்னா, ராமச்சந்திரன் சார் அவர்களும் விபுலானந்தனும் ஒரு கலைஞர் ஒரு இசைக்கு கொடுக்கும்போது அவங்க நல்லா பர்ஃபார்மெண்ட்டாக ஸ்டேஜ்லேயே பாராட்டுவார். அப்படியே கையெழுத்து. அது வந்து ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கணும். அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவித்தவர்கள் நானும் வருவேன். என் கையால் அவருக்கு இதை அளிப்பதற்கு மிகவும் பெருமை கொள்கிறேன். மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி. அடுத்து அன்பளிப்பாக உரையாடலுக்கு சிறப்பு விருந்தினர் குழந்தைகள் அவர்களுக்கு சைசுதீரன் அவர்கள் பொன்னாடை பற்றி அடுத்து ரவி மேனனை பற்றியும் திருவாளர் ராமச்சந்திரன் அவர்களை பற்றியும் ஓரிரு வார்த்தைகள் அசோக்குமார் அவர்கள் பேசுவார் என்று கேட்கிறோம். ஒரு குரு, அவ்வளோதான். எனக்கு குரு. நான் சென்னையில் இருக்கும்போது தான் இங்கே வந்தது. 81 தான் பார்க்குறது. அவருக்கு தெரியும், அவர் ஒய்ஃபுக்கு நல்லா தெரியும். அந்த டைமில் பார்த்துருக்கேன். அது ஜோடி அப்ராம், ஜெயச்சந்திரன், வாணிஜராம் இவரெல்லாம் பேர். ഞാൻ ചെന്നൈയിൽ വരും. ഇവർ இந்த ஆர்கெஸ்ட்ரா சுப ஆர்கெஸ்ட்ரா இருக்கும். அப்போ தான் பழக்கப்பட்டது. நல்லா அப்போவே பண்ணுவோம். நம்ம என்ன சொன்னாலும் அது நமக்கு சொல்லிக் கொடுக்கும். கோட்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். பள்ளிசீட்டில் இருக்கும்போது சொல்லிக் கொடுக்கும். நல்ல ஒரு மாஸ்டர், நல்ல ட்ரெயினர். நம்ம நல்லா எங்கேயோ படிச்சிருக்கோம். இருந்தாலும் அவர் நல்லா டீச் பண்ணி நம்ம நல்லா உருவாக்கி இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் நான் பார்த்ததே இல்லை. சென்னையில் 7 வருஷம் இருந்தது. சென்னை ரெக்கார்டிங்கில் வாசிச்சது. 77 84 வரைக்கும் வாசிச்சிருக்கு. பாகியம் கிடச்சிருக்கு. எல்லா மியூசிஷியன்ஸில் கூட வாசிக்கிறதுக்கு பாகியம் கிடச்சிருக்கு. மலையாளம் ஃபீல்டு ஒரு பயங்கர பாகியம். ராமேந்திரன் நிறைய இங்கே வந்த பிறகு தான் ரெண்டு லைஃப்லேயே ராமேந்திரன் தான் ஒரு சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு வாழ்ந்துங்கிற ராமேந்திரன் காரணம். அவ்வளோ சங்கடப்பட்ட ஒரு லைஃப்பில் வந்து ராமேந்திரன் கை பிடிச்சி கொண்டு வந்து இப்போ எங்கேயும் போகக்கூடாதா இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை அவருக்கு தெரியும், வைஃபுக்கு நல்லா தெரியும். அவர் ரொம்ப 80 ഞാൻ தான் ஃபஸ்ட்டாக கோயம்புத்தூருக்கு மல்லிசேரிக்கு இன்வைட் பண்ணி ഞാൻ மல்லிசேரியில் அவரை வீட்டுக்கு போய் ஒரு ஒய்ஃபுக்கிட்டே அப்படியே மல்லிசேரிக்கு வரணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து நான் இப்போ தான் அவர் சொல்லுது. அதான் சொல்லு. அதனால் ராஜாபாருக்கு கொஞ்சம் ஜூனியர். அதுக்கு முன்னே 84 நேராகவே 90 இல்லை 90 வந்துருக்கு. 90 வந்துருக்கு. மல்லிசேரி 96 வேண்டாம். அப்போ நான் சொல்லுது 84. அப்போ ராஜாபாரதி எடுத்தாச்சு. ராஜாபாரதியும் ஒரு 10 வருஷம் இருக்குல்ல. மல்லிசேரி ராமேந்திரம் கூட 10 வருஷம் இருக்கு, ஜாஸ்தி இருக்கு. இப்போ இருக்கு மல்லிசேரி நடத்திட்டு இருக்கு. நேற்று மல்லிசேரி கச்சேரி இருக்கு. அந்த பேர் இப்போ அவர் காப்பாற்றிட்டே இருக்கு. இப்போ ஒரு காலத்தில் நம்ம வாசிக்கு நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அது நீங்கள் கேட்கணும். அந்த சுசீலா வீடியோஸ் அதை கேட்டால் இப்படி எல்லாம் வாசிக்க முடியுமா நீங்கள் அதிசயப்படும். சுசீலா ரிஹர்சல் பண்ணும்போது பாட்டு ஞாபகம் ரிஹர்சல் பண்ணுது. சுசீலா சௌந்தரராஜன் மதுரையில் 10 வயலின் இருக்கு. எல்லாம் சேர்ந்து ரிஹர்சல் பண்ணணும். ராமேந்திரன் நீங்கள் வாசித்தா போதும், நான் பாட வேண்டாம். அவர் பியூட்டிஃபுல்லாக வாசிக்கும். அப்புறம் ஒவ்வொரு லைனும் இவர் பாட்டு ஞாபகம் சொல்ல உடனே ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கப்புறம் அவர் ஃபுல் சாங் அவரே வாசி எத்தனை வாட்டி சொல்லிட்டு பெஸ்ட்
ஈவினிங் ப்ரோக்ராம், அதனால ஃபஸ்ட்டு அதாவது சவுந்தரராஜன் முதல்ல சொன்னேன், இல்லை நான் வரமாட்டேன், நான் சென்னையில் ஆர்கெஸ்ட்ராக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சது. சுசியில் வந்து நீங்கள் பாருங்கள், இஷ்டம் இருந்தால் இந்த ஒரு கச்சேரிக்கு படிக்க போங்க, வந்து பார்த்து அந்த கச்சேரி முடிச்ச அப்புறம் இனி மனுஷேரியை போக சொல்லிட்டு 10, 15, 20 கச்சேரி பண்ணியிருந்தேன் டிஎம்எஸ். அதே போல் மலேசியா வாசுதேவன் கூட ஒரு 1 year 2 year ஃபுல் ஃபுல் சாதாரண நம்மள வண்டியில் வருவார். ஒரு ப்ரோக்ராம் போகும் பார்ட்டிக்கே தெரியாது. மலேசியா பாடிட்டு அப்போ நீங்கள் இருந்தோம் இல்லை 96 நான் சொல்கிறேன். அதுதான் அவ்வளோ நல்ல ஒரு மரியாதையில் ஒரு மியூசிஷியன். கொஞ்சம் கோபக்காரன் தான், ரொம்ப கோபக்காரன். நம்ம தப்ப வாய்ச்சா ஸ்டேஜில் சொல்லிடுவோம், என்ன வாசிக்கிறார் ஸ்டேஜில் அந்த மாதிரி ஒரு குணம் இருக்குது. அது தப்பாக எடுக்க மாட்டேன் யாரும். அப்போ கீழே வந்துட்டு நான் சும்மா சொன்னதான்னு சொல்லிட்டு அடுத்த கச்சேரிக்கு டியூன் பண்ணது. அந்த காலத்தில் டியூனர் மிஷின் இல்லை, டியூனர் டியூனர் மிஷின் இருக்குது. அப்போ கொஞ்சம் பேசிக்கிட்டார், கொஞ்சம் டியூன் அவுட் ஆகிடும் ஸ்ட்ரிங்ஸ். அவரே ஓடி வரும் ஸ்டேஜில், எல்லாரும் டியூன் பண்ணிடும் அவரே, கம்பியெல்லாம் யூஸ் பண்ணி அந்த காலத்தில். இப்போ மேலே டியூனர் கண்டுபிடிச்சி வச்சு யாரும் போக மாட்டோம், பக்கத்துலேயே போக மாட்டோம். இப்போ கார்ட்ஸ் தெரியாது, இப்போ ஆர்கெஸ்ட்ராவில் ரொம்ப கஷ்டம், கார்ட்ஸ் பேச தெரியாது. இவங்களும் பேர் வாசிக்கும், அவன் பார்க்க மாட்டேன், பேசிட்டார் என்ன வாசிக்குது என்ன வாசிக்குது, யாரும் ஒன்றும் பார்க்க மாட்டேன், இப்படியே பார்க்க மாட்டேன். கரெக்டு, அவன் வாசிட்டு போயிடும். படையாளி அப்படி இல்லை, ஒரு பார்க்க ஏமையான வாசிட்டா நீ தப்பு தான் வாசிட்டு அப்போ சொல்லுது. அதனால கரெக்டா இது அவருக்கும் நல்ல. ஆனால் இப்போ இந்த ஜென்ரேஷன் சொல்லக்கூடாது, ஆனால் அவ்வளோ தெரியாது. காரணம் எப்படி இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு இப்போ ஆளுக்கும் அதிகம் தெரியாது. இப்போ எப்படி போகுது இப்போ ஆர்கெஸ்ட்ரேஷன் கடைசி நல்லா ரொம்ப மல்லிசேரி சரி பழைய இங்கே ரெண்டும் தெரியும். மல்லிசேரி அந்த காலம் இந்த காலம் தெரியும். அந்த காலம் எப்படி இருக்கு அப்புறம் மல்லிசேரி 84 to ரொம்ப வருஷம் எனக்கு வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மல்லிசேரி 50வது வருஷம். மல்லிசேரி நம்ம சொந்த ஊருக்காரு. மல்லிசேரியில ராஜாட்டனும் பர்சாட்டனை கூப்பிட்டு தான் கோயம்புத்தூர் வரதுக்கு காரணம். அதுக்கு முன்னே தான் ஜோடி அப்ராமிட கூட எல்லாம் இங்கே வந்திருக்கு ஆர்கெஸ்ட்ரா. ராமேந்திரன் ஆர்கெஸ்ட்ரா எல்லா ஜோபாயின்னு ஒரு பெரிய பிளேயர் தெரியும். நம்ம திரிசூர்கார் ஃபுல்லாக இருக்கும். ஜான்சன்லாம் வாசிருக்கு இந்த ஆர்கெஸ்ட்ரா, நெலைட் ஆர்கெஸ்ட்ரா ஜான்சன்லாம் வாசிருக்கு ஹவுஸ் பிச்சன். அதனால அவரை நல்ல ஒரு ஆட்டம் பாடியிருக்கு. நம்மளெல்லாம் ஒட்டுக்கா ரொம்ப நாள் பாடி. எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப சந்தோஷம். எனக்கு வாங்கணும் வாங்கி கிடைச்சது. ராஜசேகரன் வாங்க, இங்கே வாங்க, ஏங்க சீக்கிரம் வாங்க. ராஜசேகரன் வர்ற ஆளு தான் 91 இவர் சொந்த 91க்கு ஒரு ரெவின்னு வர ஒரு ஆள் இருக்கு. ரெவியின் மகன் வந்திருக்கு. வாங்க, ரெவியின் மகன் இவர் 2 பேரும் சேர அப்பா கிருபா ஸ்டுடியோ ஆத்மாலயா ஒரு பேர். இவர் இப்போ நடத்திட்டு இருக்கு. அடுத்த ஜென்ரேஷன் இவர் தான் கலாபவன் எல்லா இடத்துலையும் அந்த காலத்தில் ஃபேமஸான ஒரு ரெக்கார்டிஸ்ட்டு. இவர் ப்ரொஃபஷனலாக ரெக்கார்ட் பண்ணது இங்கே வரும் ஆத்மாலயா. அப்போ தான் நான் பேசிட்டார வாசிக்கும், லீடு இதெல்லாம் வாசிக்கும்போது ரெவி மேனோட ரெக்கார்டிங் நிறைய பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து ராமேந்திரன் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன், ராமேந்திரன் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். அதுபோல் திரிசூர் ஸ்டுடியோ சேதனா ஸ்டுடியோவில் ராமேந்திரன் ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தேன். சேதனா ஸ்டுடியோவில் ராமேந்திரன் ஆல்பம் 10 வயலின் வச்சுட்டு அவரே அதிர்ச்சி. அந்த காலத்தில் சேதனா, அந்த காலத்தில் 90 சேதனா இப்படிலாம் கம்போசர் இருக்கு. அவரும் கேட்குறது அந்த அப்பா வந்து அச்சன் ஃபாதர், இந்த ஃபாதர் டிவோஷனல் இல்லை. இவர் கலைசெல்வனும் அவர் பிரான்சிஸ் வர ஒரு ஆள். அதனால அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஆள் தான் நம்ம ராமேந்திரன். இவர் ஃபேமஸான ஒரு ரெக்கார்டிஸ்ட் தான். இவர் தான்
இவருக்கு தான் நன்றி சொல்லணும். இவர் என்ன ஃபோன் பண்ணி போடல. கொச்சியில் மழை நனைஞ்சிட்டே வந்துருக்கு, பயங்கரமான மழை. அதனால ஞாபகப்படுத்துங்க. உலகத்திலேயே யாருமே செய்ய முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாத சம்பவம் ராமேட்ட முடியுது. சாதாரண இல்லை. அன்னைக்கு மல்லிச்சேரி மல்லிச்சேரி தாய்ச்சி நினைக்க மாட்டேன், உண்மையை மல்லிச்சேரி ராமேட்ட இருந்தார். மல்லிச்சேரி டீம் எங்க வெயிட் பண்ணுது? சுடுகாட்டுக்கு வெளியே. சுடுகாட்டுக்கு வெளியே மல்லிச்சேரி டீம். சுடுகாட்டுக்குள்ள யார் இருக்கா? ராமேட்ட அப்பாக்கு அப்படி ஏறி வண்டியில் கச்சேரி அவனாச்சு போயிருப்பான். இவ்வளவு யோசிச்சுப்பாங்க. ஏன்னா அப்படின்னா கச்சேரி பண்ண முடியாது. யாரு கெஸ்ட்? சுசீலாமா. சுசீலாமா பூரா எடுத்து வச்சிருக்காரு. ராமேட்டம் மனசுல கச்சேரி செய்ய முடியாது. 25-30 ஆர்டிஸ்ட் இருக்காங்க பேனர்ல. கொஞ்சம் கூட வெக்கமான சூழ்சு அந்த மேனேஜர் அப்ப யாரும் தான் யோசிப்பாங்க. ஏன்னா வாயா வாயா நானா கால் வச்சுட்டு யாரா செய்வாங்களா? அதெல்லாம் யாரும் கூப்பிடுவாங்களா? அந்த கச்சேரி பண்ண கேன்சல். தேங்க்யூ. ஞாபகம் நீங்க எதிர்பார்த்து சொன்னா அப்படியா ஜானு? அதோட யாருமே செய்வாங்க. எனக்கே அலுவலகம் பேசுனாங்க. ஒரு 6 மாசம் மிரட்டி அப்ப 500 ஜிபே வாங்கலாமா இருக்கு. சாதாரண ஒரு அனுப்புறே இல்லையா? அடுத்தபடியாக விபுலானந்தன் ஓரிரு வார்த்தைகள். எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ண அண்ணாக்கு நன்றி. ராமேட்டம் கூட ரவியேட்டம் கூட நான் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். அது ராமேட்டம் கூட தான் ஜாஸ்தி வாச்சிருக்கேன் நான். கச்சேரி ரெக்கார்டிங்ஸு நிறையா, எர்ணாகுளம் ப்ரோக்ராம் எல்லாமே இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணார். அதனால் இந்த விருது எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு வரை தந்த அனைத்து இசை சொந்தங்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விழாவின் இறுதி சொல்ல மாட்டான், தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்போம். எல்லாம் வந்தவங்க வாழ்த்துறை வருங்க உறுப்பினர்கள் வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இங்கே வராத நண்பர்களும் நிறைய இருக்கிறார்கள். அவர்களுக்கு இதன் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக சீஃப் கெஸ்ட் அண்ணன் குழந்தைகள் அவர்களுக்கு நன்றி. சென்னை ஸ்ரீகுமார், சங்கீத் மஹால் மியூசிக்கல் கொச்சி அவருக்கு நன்றி. மாயா டிஜிட்டல் சவுந்தர் அவர்களுக்கும் மற்றும் மல்லிச்சேரி ராமஜா பாரதி அண்ணன் அவர்களுக்கும், அசோக் குமார் அண்ணன் விபுலானந்தன் அவர்களுக்கும், ரவி மேனன் ஃபேமிலி, ராமச்சந்திரன் அச்சா ஃபேமிலி, மேலும் இந்த அரங்கத்தை கொடுத்து எங்களுக்கு உதவிய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அவர்களுக்கும் நன்றி. இதில் விடுபட்டு போயிருந்த நண்பர்கள் அனைவரும் மன்னிக்க வேண்டும். ஒரு சிலர் கவிக்குயில் அவர்களுக்கும் நன்றி. மீடியா கவிக்குயில் மீடியா பப்ளிஷ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சைதுதீன் அவர்களுக்கும் நன்றி. அனைவரும் விடுபட்டிருந்தால் மன்னிக்கவும். தினேஷ் சவுண்ட் இன்ஜினியர் சென்னை, அவர் பற்றி குருநாதர் ரொம்ப சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், குருநாதர் வந்து எப்படி ஒரு நல்ல மனிதர்னு சொல்கிறோமோ அதே அளவுக்கு சவுண்ட் இன்ஜினியர் தினேஷும் அப்படி தான் ஒரு நல்ல மனிதர். இது எல்லாம் இல்லை. இப்போ கேரளாவில் வந்து இந்த நிகழ்ச்சி நமக்கு இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காருன்னா ராஜசேகர் அண்ணன் தான். அவருக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து என்னை வந்து மீட் பண்ணார், ரயில்வே ஸ்டேஷனில் வர சொன்னார். அப்போ நான் அவர் போய் பார்க்குறேன். பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு நமக்கு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் நான் ஃபஸ்ட்டு தடவை சொல்லும்போது சொன்னால் இவர் சொல்லிட்டு போயிடுவார்,
இது இவ்வளவு செத்து எடுத்து பண்ண மாட்டாருன்னு எனக்கு கோபம்னா சொல்றேன். பெரிய ஒரு மைண்ட் இல்லை. ஏன்னா அவர் இருந்த காலத்துல, என்னோட குருநாதர் இருந்த காலத்துல நிறைய பேர் அவரால் பயன்பெற்றவங்க எல்லாம் அவர் இறப்புக்கு அப்புறம் திரும்பி கூட பார்க்கல. அது எனக்கு தெரியும். நான் கண்ணார நிறைய பார்த்தாம சங்கடப்பட்டுக்கிறேன். 30,000 ரூபா ஒரு கச்சேரிக்கு வாங்கிட்டு 150 ரூபா அந்த நொட்டேஷன் பேஜ் கொடுக்கறதுக்கு அழுகுவான். அவர் அதுக்கும் கூட தயங்காம, தெரியும் 30,000 ரூபா கச்சேரிக்கு வாங்குறாங்க, இந்த 150 ரூபா நொட்டேஷன் கொடுக்கறதுக்கு அங்கே வந்து 100 ரூபா கொடுப்பா, 50 ரூபா தர்றாங்க. அதையெல்லாம் பெருந்தன்மையா அனுப்புனவர் தான் நம்ம குருநாதர். இன்னைக்கு அப்படிலாம் யாரும் இல்லை. இன்னைக்கு நொட்டேஷனுக்கெல்லாம் என்ன ரேட்டுங்கிறது தெரியும். அப்ப இவர் 6 மாதம் முன்னாடி என்கிட்ட சொல்லும் போது கூட நான் என்னடா சொல்றாரு, இங்க இருக்கிற கலைஞர்கள் யாருமே சிரத்தை எடுத்து பண்றது இல்லை, இவர் கேரளால வந்து பண்றது நடக்குமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளேயே இருந்தது. அப்புறம் திருப்பி எனக்கு கான்டாக்ட்லேயே இருப்பார். இந்த விருது கொடுக்கறது, இந்த நிகழ்ச்சியை பத்தி எல்லாம் சொல்லிட்டே இருப்பார். இது நாளாக இதை கொஞ்சம் கொஞ்சமா தொய் வரும்போது இந்த அரங்கை இன்னும் நம்ம பெருசா இதை விட பப்ளிஷ் பண்ணி பெரிய மீடியால எல்லாம் கொடுத்து நல்ல விதமா பண்ணணும்னு நினைச்சேன். பட் பண்ண முடியல. மேற்கொண்டு வருகின்ற காலங்களில் சிறப்பாக செய்யணும். எல்லா இசைகளையும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோட அனைவருமே சேர்ந்து செய்யணுங்கிறத என்னோட இது. ஏன்னா அடுத்த வருஷம் வந்து இன்னும் மீடியாலெல்லாம் நம்ம கொடுத்து இது மாதிரி இல்லாம அனைவருமே வந்து நீங்க எல்லாம் ஒத்துழைக்கணும். ஏன்னா எந்த கருத்துக்கள்லாம் இருந்தாலும் மறந்துருங்க, அவர் குழந்தை மாதிரி. ஏன்னா அவர் கூட இருந்து நான் பயணிச்சனால சொல்றேன். அவர்கிட்ட வந்து பழைய அது இதுங்களை எதுவுமே சொல்லாங்க. அவர் மனிதனாக நினைச்சு எல்லாருமே சிறப்பு தரணும். நான் இங்கே நிறைய பேருக்கு அழைப்பு கொடுத்தவங்களாம் வரல, அது கூட எனக்கு சங்கடமா தான் இருக்கு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் வந்திருந்தவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி, நெஞ்சாலும் நன்றி. நன்றி, வணக்கம். காஞ்சனாமாவை பத்தி சொல்லணும்னு சொன்னேன், எனக்கு மறந்துருச்சு. அம்மா வந்து இப்போ ரொம்ப கஷ்டமா ஒரு இக்கட்டானதில் இருக்கிறாங்க. அம்மாவுக்காக நீங்க வந்து எல்லாம், நான் என்ன சொல்றதுன்னா பப்ளிக்ல நம்ம சொல்றதா இல்லை வேண்டாம் அப்படிங்கிற, அம்மாவும் மிக ரொம்பவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காரு. ஏன்னா குருநாதர் வந்து சம்பாதிக்கிற காலத்துல காசா பார்க்கல. என்னை ஒரு கச்சேரி கூட்டிட்டு போறாரு. அந்த கச்சேரியில் இருக்கிறவங்க எனக்கு ஒரு அமௌண்ட் கவர்ல போட தர்றாங்க. பட் நான் அதை வாங்க மறுக்கிறேன். அவர் வறுமையில தான் இருக்கிறாரு. அந்த காசை எனக்கு தர்றாரு, நான் வேண்டாங்க. இல்லை வேண்டாம், எனக்கு எதுக்கு நான் சொல்லி தூக்கி வீசுறாரு காசை. அவர் வறுமையில் இருக்காரு, அவர் கஷ்டம் இருக்கிறாரு. அப்போ அவருக்கு அந்த காசு வேணும்னு நினைக்கல. எனக்கு தூக்கி வீசுறாரு கவரை, எடுத்துட்டு போட, அது உன்னோட காசு எனக்கு தேவையில்லை. அப்ப அப்படி வாழ்ந்தவர்னாலதான் இன்னைக்கு வந்து அவர் ஒரு பிளாட்ஃபார்மா பொருளாதாரத்தில் நிற்க முடியாம போச்சு. அவர் நினைச்சிருந்தா இதோட ஆஹா ஓவன் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் காசு போடாத மனுஷன். கிளாஸ்லயே அப்படிதான். நாங்க கிளாஸ்ல வந்து அவர் ரொம்ப இந்த நீட் எக்ஸாம் வைக்கிற மாதிரி தான் அவர் கிளாஸ்ல ஸ்டூடெண்ட் எடுப்பாங்க. என்னையெல்லாம் எக்ஸாம் வச்சு தான் நல்லா எலிஜிபிளான. அவர் வச்ச எக்ஸாம் நான் பாஸ். நிறைய பேர் பாஸ் ஆகணும் தோத்தவங்களாம் இருக்காங்க, போய் வெளியே போனவங்களாம் இருக்காங்க. அப்ப அதுல அவருக்கு வேணும், அந்த கிளாஸ் நடத்தினா காசு வேணும். அவருக்கு சிரமம் தான், வறுமை தான். பட் இருந்தாலும் அதை நினைக்க மாட்டாரு. இவங்கிட்ட திறமை இருக்கா, இருந்தா மட்டும்தான் நீ உள்ளவா, உன்கிட்ட இல்லைன்னு நீ போயிரு. ஆனா உன்னால 1000 இருந்தா எனக்கு தேவையில்லை. அப்படி எல்லாம் அவர் இருந்தனாலதான் பொருளாதாரத்தை பத்தி அவர் பெருசா சிந்திக்கல எப்பவுமே. அதனால அவரோட குடும்பம் வந்து ரொம்பவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. நம்ம கலைஞர்களோ நண்பர்களோ சேர்ந்து அதை கருத்தில் கொண்டு அந்த அம்மாவுக்கு வந்து நீங்க ஏதாவது மாசம் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்கன்னா ரொம்ப நன்றி. ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். என்னன்னா நம்மளோட இருந்து பயணித்தவர். அவர் காசு பார்க்காத மனிதன். காசு பணங்கிறத அவர் நினைக்கவே இல்லை. நான் பல நேரங்களில் கிளாஸ் விட்டு வெளியே வந்து போயிடலாம்னு கூட நினைச்சிருக்கிறேன். அவர் அன்பால் தான் கடைசி வரைக்கும் இருக்குது. ஏன்னா அவர் சில டைம்ல திட்டுவாரு, இவர் சொன்ன மாதிரி அடியோட வாங்கியிருக்கிறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நொடியில காரியாயிடும். சாயங்காலம் எனக்கு ஃபோன் பண்ணி, என் வைஃப்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவார். அவன் வந்து நேரமாக அனுப்பி விடுமான்னு சொல்லுவார். இதெல்லாம் தெரியுதுனால ரொம்ப ஆசை விரும்பி தான் நான் அவர் கூட இருந்தேன். அப்படி நானே இருக்கும்போது நீங்கள் சக கலைஞர்கள் பயணித்தவங்கெல்லாம் உங்களுக்கு அந்த நினைவுகள்லாம் இருக்கும். அவர் போனாலும் அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதை மனசில் வச்சு நீங்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு ஏற்பாடு அவங்க பண்ணி கொடுங்க. ஏன்னா அவருடைய பையனும் வந்து இப்போ நம்ம சக மாதிரி பேசணும் கிடையாது. பேசுறது கூட வந்து ஒரு 60% 50% கூட பேச முடியாது அவனால. ஏன்னா என்ன பேசுறேன்னு சில டைம் அவங்களுக்கு தெரியாது. யாராவது ஒரு ஆளுக்கு வந்து அவங்க உதவி பண்ணுவோன்னு சொன்னா அவங்களுக்கு பையன் இருக்க, பையன் சம்பாதிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. பையன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இல்லை, பையன் இருக்கிறான் அவ்வளோதான். பட் ஆக்டிவிட்டிஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ற அளவுக்கு பையனுக்கு அந்த ஹெல்த் இல்லை. வருவான், பேச்சு கூட வர்றதில்லை. அதனால குடும்பத்தை அந்த ஏழ்மையை கருத்தில் கொண்டு எல்லாரையும் பண்ணணும். அண்ணன் செய்வது நீங்க கொடுக்குறீங்கிறத எனக்கு அம்மா கிட்ட சொன்னாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. தெய்வம் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல பண்ணட்டும், ஆரோக்கியமும் நிறைந்த ஆரோக்கியம் செல்வம் தரட்டும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி அனைவருக்கும்.
சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வந்திருந்த அனைத்து இசை சொந்தங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது கோவை கவிகள். நன்றி, வணக்கம்.